அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது 10ஆம் வகுப்பு. நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? முத்தகீன் ஆகணும்னா 3 வழிகள் கடைபிடிச்சா நம்ம முத்தகீன் ஆயிடலாம்னு பார்த்தோம். அது என்னென்ன? ஃபர்ஸ்ட் கவனமா இருக்கிறது. எல்லா விஷயத்திலயும் நான் கவனமா இருக்கிறது. அல்லாஹ்க்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கவனமா நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களா ஆயிடணும்னு பார்த்தோம். ரெண்டாவது குர்ஆன் படிச்சா நம்ம முத்தகீன் ஆயிடலாம்னு பார்த்தோம். மூணாவது அல்லாஹ்வை படிச்சா முத்தகீன் ஆயிடலாம்னு பார்த்தோம். இப்போ இந்த அல்லாஹ்வை படிக்கிறத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இத குறிச்சு நம்ம வரலாற்று செய்திகளை பார்த்தா நம்மளுக்கு நிறைய தெரிய வருது. இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால பாத்தீங்கன்னா தான் நிறைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னா எங்க இறங்கிடுச்சு? மதீனால தான். மக்கால பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சட்டங்கள் தான் இறங்கப்பட்டது. அப்போ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக சஹாபாக்கள் இந்த சட்டங்கள் இது செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லும் போது ரொம்ப மெனக்கெடல. அவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய கருத்தும் அவங்க கேட்கல, இல்ல நிறைய என்ன ஆதாரங்கள் அதெல்லாம் காட்டுற மாதிரி இல்ல. அவர் ரொம்ப அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரியே இல்ல. சஹாபாஸ் கிட்ட சொன்னாங்க, சஹாபாஸ் கிட்ட அவங்க உடனே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மது தடுக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ் வெறும் இந்த வசனத்தை தான் இறக்குனான். நீங்க விலகிடுங்க, நீங்க வெற்றியாளர்கள் ஆயிடுவீங்கன்னு சொல்லி வசனத்தை இறக்குனான். உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கையில மதுபானம் இருந்தது, அதை தூக்கி போட்டாங்க. வாயில மதுபானம் இருந்தது, அதை துப்பிட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? அதே இந்த காலத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒருத்தவங்க கிட்ட சொன்னா அது ஏற்றுப்பாங்களா? நம்ம அதுக்காக எவ்வளவு மனக்கெட வேண்டியதா இருக்கு. ஒரு நம்பிக்கையாளர்களே, ஒரு ஈமான் கொண்டவங்களுக்கே ஒரு விஷயத்த நம்ம சொன்னா உடனே ஒரு சொல்ல ஏற்றுக்கிற மாதிரி யாரும் இல்லை. அதுக்காக நம்ம நிறைய ஆதாரங்கள் காட்டணும். அதுக்கு அதோடைய நன்மை என்ன தீமை என்ன, இது அல்லாஹ்க்கு பிடிக்காது, இவ்வளவு எல்லாம் சொன்னாதான் நம்பிக்கை ஈமான் கொண்டவங்களே ஏற்றுக்கிறாங்க. அப்ப இது எப்படி ரசூலுல்லாஹ்க்கு சாத்தியம்? நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அவங்க மக்கா வாழ்க்கையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பத்தி மட்டுமே பாடம் எடுக்கப்பட்டது. அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அவனை புரிய வச்சாங்க. ஃபுல் 13 வருஷமும் அல்லாஹ் பத்தி தான் கிளாஸ் எடுக்கப்பட்டது. அல்லாஹ்வை இணை வச்சா என்ன ஆகும், அல்லாஹ்வை மறுத்தா என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன் பற்றி, சோ இத பத்தி மட்டுமே 13 ஆண்டு காலம் கிளாஸ் எடுக்கப்பட்டது. அதனாலதான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படின்னு அவங்களுக்கு முழு கிளாஸ் எடுத்ததுனால அவங்களுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்டவன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. சோ ஒரு கட்டளை இடும் போது உடனே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா நான் ஏற்றுக்கிறேன், இது அல்லாஹ் எனக்கு சொன்னா இது நன்மைக்காக தான் சொல்வான். அல்லாஹ்க்கு என்னை பத்தி நல்லா தெரியும். என்ன ஒரு விஷயம் எனக்கு சொல்றான்னா இது எனக்கு கண்டிப்பா இது நன்மையில தான் முடியும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நேசத்தினால, அல்லாஹ் மேல இருக்கிற அச்சத்தினால, அல்லாஹ் நம்ம மேல அன்பு திருப்தி அடையணுங்கிறதுனால உடனே அவங்க என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா அந்த தீமையை குறிச்சுதான் நம்ம நம்ம நேரத்தை எல்லாம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம என்ன சொல்றோம்? இது அல்லாஹ்க்கு பிடிக்காது, இது நீங்க செய்யாதீங்க, இந்த தீமை செஞ்சா உங்களுக்கு கெடுதி, இத பத்தி மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அல்லாஹ் பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம யார்கிட்டயும் சொல்றது இல்ல. நம்ம இந்த தீமையை குறிச்சு நம்ம டீட்டெயிலா பேசுறோம், ஆனா அல்லாஹ் குறிச்சு நம்ம பேசுறது இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அஸ்மாஉல் ஹுஸ்னா அவரை பத்தி, அல்லாஹ் பற்றி ஃபுல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. இறைவனை பற்றி, அவனுடைய கண்ணியம் எப்படியானது, அவனுடைய மகத்துவம், அவனுடைய அச்சம், அவனை பற்றிய எதிர்பார்ப்பு எல்லாம் மனதுக்குள்ள போய் அவங்களுக்கு உள்ள போய் அவங்களுக்கு அப்படியே பொங்கி வெளியில வரும்போது இது அல்லாஹ் சொல்றானா உடனே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா பத்ர் போர்க்களம். ரசூலுல்லாஹ் கட்டளை இடுறாங்க, அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? உடனே அந்த பத்ர் களத்துல நின்றாங்க. இது ஒரு பெரிய ஜிஹாதா இருந்தது. இவங்க பலவீனமா இருக்காங்க, எதிரிகள் எப்படி இருக்காங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க வெறும் 300 பேர் இருக்காங்க, அவங்க 1000 பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் கிட்ட நல்ல வாகனம் இல்ல, நல்ல ஆயுதங்கள் இல்ல, பலமான போர் வீரர்களும் இல்ல. வெறும் நம்ம பாஷையில சொல்லனா இவங்க போய் சூசைட் பண்றதுக்கு சமம் தான். ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் மேல நம்பிக்கை இல்லைன்னா இது அவங்க சூசைட் பண்றதுக்கு சமமா தான்
இருக்கும். ஆனா அவங்க வந்து உறுதியா இருந்தாங்க, அவங்க ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் வந்து அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க, அவங்க கருத்து கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து ஓகேவான்னு. அப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து கட்டளை இட்டுட்டானா நாங்க வந்து கடல்லையும் போய் குதிக்க நாங்க தயாரா இருக்கோம்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. சோ இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமா இருந்தது? அவங்களும் நம்மள மாதிரி மக்கள் தான், அவங்களுக்கும் எல்லா ஆசாபாசங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா அவங்களுக்கு வந்து அல்லாஹ் பற்றிய அறிவு வந்து நிறைஞ்சிருந்தது. இறைவன் வந்து அவங்க கல்வில வந்து நிறைஞ்சிருந்தா. இது அல்லாஹ்வுடைய வார்த்தையா, அந்த ஒரு வார்த்தை போதுமா இருந்தது. அல்லாஹ் சொல்றானா நாங்க வந்து அது உடனே வந்து நிக்கிறோம், எங்க உயிரும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி வந்து நின்றாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமா இருந்துச்சுன்னா அல்லாஹ் மேல இருக்கிற புரிதல் வந்து கரெக்டா இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இறைவன் பற்றி அவங்க அவனுடைய கண்ணியம், அவனுடைய மகத்துவம், அவனுடைய அச்சம், அவனை பத்திய எதிர்பார்ப்பு எல்லாம் அவங்க மனதுக்குள்ள போய் அப்படியே வெளியில வரும்போது, அப்படியே பொங்கி வெளியில வரும்போது அல்லாஹ் கட்டளையிடுறான்னு சொல்லி உடனே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அல்லாஹ்வை படிச்சா நம்ம வந்து முத்தகீன் எப்படி ஆடுறதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து குரான் வந்து நிறைய விஷயங்களை வந்து வலியுறுத்துது. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க முத்தகீன் ஆயிடலான்னு குரான் சொல்லுது. அதோடைய சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப 2வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, யா அய்யுஹன் நாசு அபுது ரப்பகுமுல்லதி ஹலககும் வல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னால் உள்ளவங்களையும் படைச்ச இறைவனை வணங்குங்கள், நீங்கள் முத்தகீன்கள் ஆயிடலாம். அப்போ இங்க வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வணங்குறதுக்கு மூலியமா நம்ம வந்து என்ன ஆயிடுவோமா, முத்தகீன் ஆயிடலான்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்தை பாருங்க, 2வது அத்தியாயம் 183வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் முத்தகீன்கள் ஆகலாம். சோ முத்தகீன் ஆகணும்னா இன்னொரு வழி என்னது, நோன்பு வைக்கிறது மூலியமா கூட நம்ம முத்தகீன் ஆயிடலான்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இன்னொரு விஷயம் 39வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மரணம் குறிச்சு, மறுமையை குறிச்சு, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையை குறிச்சு, மஹஷர் பேர்வழி, நரகம், இந்த மாதிரி அச்சமூட்டக்கூடிய செய்திகளை வந்து நம்ம சிந்திக்கிறது மூலியமா கூட நம்ம தக்குவா அடையலான்னு அல்லாஹ் சொல்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இவர்களின் மேலும் நெருப்பு சூழ்ந்து கொள்ளும், இவர்களின் கீழும் நெருப்பு சூழ்ந்து கொள்ளும். இதை பற்றிய அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நோக்கி, என் அடியார்களே, எனக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி பயமுறுத்துகின்றான் சொல்லி அல்லாஹ் சொல்றான். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது கூட நம்ம வந்து முத்தகீன் ஆயிடலான்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து தக்வாவுடைய ஒரு அம்சம் தான். ஆனா இது வந்து அல்லாஹ் வந்து தனியா குறிப்பிட்டு சொல்றான். ஏன்னா இதோடைய முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்காக. இது என்னன்னா பெருமை. இது பெருமைன்னா நம்மளுக்கு எல்லாம் புரியுற மாதிரிதான் இருக்கும் இது. ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளே அறியாம நம்மக்குள்ள வந்து பெருமைக்கு வந்து தள்ளப்படுவோம். நம்மளே தெரியாம நம்ம வந்து பெருமைக்கு தள்ளப்படுவோம். இப்போ நம்ம மனசுல எப்படி இருக்கோம்னா எண்ணங்கள், நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் சரி, நான் தான் பெஸ்ட், என் கருத்து தான் கரெக்ட், மற்றவங்களுக்கு எல்லாம் சாதாரணமானவங்க. இப்போ நம்ம கிட்ட எது இருக்குதோ அதை கொண்டு நம்ம பெருமை அடைகிறது, சில பேர்கிட்ட இல்லாததை கொண்டு நம்ம பெருமை அடிக்கிறது, அப்புறம் வந்து நம்ம கிட்ட இருக்கவோ இருக்காது அந்த விஷயங்கள், அதை வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து பெருமை அடிப்போம். சோ இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி வந்து முத்தகீனா இருந்தா குரான் வந்து வழிகாட்டுன்னு சொல்றானோ அதே மாதிரி நேர் எதிராக இந்த விஷயம் இருந்தா, இந்த பெருமை இருந்தா குரான் வந்து வழிகாட்டாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா பெருமை, ஆணவம், அகம்பாவம், அகங்காரம், இது எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அது வந்து அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான்னு சொல்றான். இது வந்து சுன்னத்துல்லாவா இருக்கு, அல்லாஹ்வுடைய நீதியா இருக்கு. அல்லாஹ் வந்து அவனை வசனத்தை விட்டு திருப்பிடுறானா. அவன் வந்து வசனத்தை வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும், அவன் சிந்திக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள வந்து அவனுக்கு எதுவுமே மாற்றம் தராது. அவன் வந்து அல்லாஹ் அப்படியே திருப்பிடுவான். சோ இது வந்து நம்ம ரொம்ப கவனிச்சு சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து நம்மக்குள்ளேயும் வந்து ஊடி உருகி அது வந்து உள்ள இருக்கும். இது வந்து நம்மளே நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா. நம்ம செஞ்ச செயலுக்கு அப்புறம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இது வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் என்னையே நான் வந்து மெஷர் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும்.
அது பின்னோக்கி நான் வந்து பார்க்கணும், நான் என்ன செயல்லாம் செஞ்சிருக்கேன், எனக்குள்ள பெருமை இருக்குதா, பெருமை இருந்தா அல்லாஹ் சொல்றானே வழி காட்ட மாட்டான்னு சொல்லி இது நம்ம சிந்திக்க கூடியவங்களா இருக்கணும். பெருமையை குறிச்சு வந்து அல்லாஹ் வந்து இங்க சொல்றான் பாருங்க, 7வது அத்தியாயத்துல 146வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சோ அஸ்ரிஃப் அன் ஆயாதி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். நியாயம் இல்லாமல் பூமியில் யார் பெருமை அடிக்கிறார்களோ அவங்களை நம் வசனத்தை விட்டு திருப்பிடுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான், யார் வந்து பெருமை அடிக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம வசனத்தை விட்டு திருப்பிடுவாங்களாம். அவங்க எல்லா அத்தாட்சிகள், எல்லா வசனங்கள், எல்லா ஆதாரங்கள் எல்லாம் காட்டப்பட்டாலும் அவங்க வந்து ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க, அவங்களுக்கு நேரிய வழி கண் முன்னாடி தெரிஞ்சாலும் அதை நேரான வழியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு கண் முன்னாடி நேர் வழியை காட்டினாலும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்களாம். தவறான வழியை பார்த்தாலோ அதை செல்லும் வழியாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ ஒரு தவறான பாதை, ஒரு கெட்ட விஷயம் காட்டப்பட்டிருந்தா அது உடனே வந்து அந்த வழியில வந்து அவங்க செல்வாங்களாம். இது எதனாலனா அல்லாஹ் அந்த காரணத்தை இப்ப சொல்றான் பாருங்க. ذَلِكَ بِأَنَّهُمْ كَذَّبُوا بِآيَاتِنَا وَكَانُوا عَنْهَا غَافِلِينَ. நிச்சயமாக அவர்கள் நம்மோட வசனங்களை பொய்யாக்கி அவைகளை புறக்கணித்து பாராமுகமாக இருந்ததே காரணம். அவங்க வந்து நம்ம வசனத்தை பொய்யாக்கி அவங்க எல்லாம் புறக்கணிச்சதுனால அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து இப்படி ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். சோ இது வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ வந்து நமக்குள்ள இந்த பெருமை இருந்துச்சுன்னா நமக்குள்ள அல்லாஹ்வுடைய வசனம் வந்து நமக்கு புரியாம இருக்கும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் மனசுல எனக்கு புரியணும்னா எனக்குள்ள இவ்வளவு பெருமையா இருக்க கூடாது. அப்போ என்னுடைய ஃப்ரீக்குவன்சியும் அல்லாஹ்வுடைய ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகி நம்மளுக்கு குர்ஆன் தெளிவா புரியக்கூடியதா இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு உடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல் பண்ணக்கூடியவங்களும் ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 27வது அத்தியாயத்துல 13, 14வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். فَلَمَّا جَاءَتْهُمْ آيَاتُنَا مُبْصِرَةً قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ. நம்மளோட தெளிவான வசனங்கள் வந்தாலும், அப்படி வந்து யூஸ் பண்ற வார்த்தை வந்து முபுசிரா, பளிச்சுன்னு வசனம் வந்தாலும் இது வந்து தெளிவாக சூன்யம்னு சொல்லிடுவாங்களாம். அவங்களுக்கு வந்து தெளிவான வசனம் வந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. وَجَحَدُوا بِهَا وَاسْتَيْقَنَتْهَا أَنفُسُهُمْ ظُلْمًا وَعُلُوًّا. அவங்க வந்து மறுத்துடுவாங்களா. எதனால மறுத்துடுவாங்க, அது அவங்களுக்கு எப்படி மறுப்பாங்கன்னா அவங்களுக்கு உறுதியா தெரியும். இது வந்து தெரிஞ்சாலுமே அவங்க வந்து அவங்க கர்வம் கொண்டு அநியாயமாக இப்படி வந்து நடந்துப்பாங்களாம். ஸோ வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து சரிதான், இது வந்து உண்மைதான், இது வந்து சத்தியம் தான் தெரியும். அவங்க சத்தியம் தெரியாமலாம் இல்ல, சத்தியம் தெரிஞ்சு அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பெருமைனால அல்லாஹ் என்ன சொல்றான், பெருமை கொண்டவங்கள வழி நடத்த மாட்டேன்னு சொல்றான். இது வந்து அல்லாஹ்வுடைய சுன்னத்தா இருக்கு, இது அல்லாஹ்வுடைய நீதியா இருக்கு. அவங்க என்னதான் அவங்க வந்து படிச்சாலும் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து குர்ஆன் வந்து வழியே காட்டாது. ஸோ இது வந்து அல்லாஹ்வுடைய நீதி. பிரபஞ்சத்திலேயே வந்து முதல் பாவம் எது? ஆமா, ஷைத்தான் வந்து அல்லாஹ்வை மாறு செஞ்சது. அவன் எதனால மாறு செஞ்சான்? அல்லாஹ் வந்து என்ன அவனுக்கு கட்டளையிட்டான்? மலக்குமார்களையும் ஷைத்தானையும் அல்லாஹ் வந்து ஆதம் நபிக்கு வந்து சஜ்தா செய்ய சொன்னான். என்ன பண்ணாங்க? மலக்குமார்கள் எல்லாம் சஜ்தா பண்ணாங்க, ஆனா ஷைத்தான் வந்து சஜ்தா பண்ணல. எது அவனை தடுத்துச்சு? அவன் வந்து தடுத்ததே பெருமைனாலதான். அவன் வந்து சஜ்தா செய்யல. அதனால அவன் எப்படி இருந்தான்? சபிக்கப்பட்டவனா ஆயிட்டான். இது வந்து மறுமை நாள் வரைக்கும் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கான். அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தான்? அவன் அவ்வளோ இபாதத் செஞ்சு அவன் அவ்வளோ அல்லாஹ்க்கு நெருங்கியவனா இருந்தான். மலக்குமார்கள் கூட இருந்தான் அந்த ஷைத்தான். அப்போ அவன் என்ன பண்ணான்? வெறும் இந்த பெருமைனால அல்லாஹ்க்கு மாறு செஞ்சா அவன் வந்து என்ன ஆயிட்டான்? சபிக்கப்பட்டவங்களா ஆயிட்டான். அதனால இந்த பெருமை எவ்வளோ நம்ம ரொம்ப இது முக்கியமானது. ஏன்னா இந்த ஷைத்தான் வந்து இதை கொண்டுதான் நம்ம மனிதரை வழி கெடுப்பான். ஏன்னா அவன் வந்து பெருமைனாலதான் வந்து நான் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளானான். அதனால நமக்குள்ள எப்படியாவது இந்த பெருமையை வந்து எப்படியாவது நுழைக்க பார்ப்பான்.
நமக்குள்ள நம்மளுக்கே தெரியாது, ஆனா நமக்குள்ள நிறைய பெருமை வந்து இருக்கும். இது வந்து நம்ம ஆழ்ந்து சிந்திச்சாதான் நம்மளுக்கு தெரியும். நம்மக்குள்ளேயே நம்ம என்ன நினைப்போம், நான் தான் பெஸ்ட், நான் தான் கரெக்ட், எனக்கு தான் எல்லாம் தெரியும், மத்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் எல்லாத்துலயும் சிறந்தவன் சொல்லி இந்த தாட் வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம மத்தவங்களை வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவோம், மத்தவங்களை வந்து இழிவா கருதுவோம், மத்தவங்களை வந்து இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் இது என்ன இருக்குதுன்னு. இந்த தன்மையை பார்த்து நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு இதுல இருந்து வெளியில வரக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பெருமைக்குள்ள வந்து இன்னொரு அம்சம் அது வந்து என்னன்னா, தம்மை வந்து உயர்வா கருதுவது, மத்தவங்களை வந்து பிறரை வந்து தாழ்வா கருதுவது. இப்ப வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உயர்ந்தவங்களா நினைச்சிட்டு மத்தவங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. இப்ப வந்து எனக்கு வந்து தெரியும்னு சொல்றதுனால பெருமை இல்லை, ஆனா எனக்கு தான் தெரியும் மத்தவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னா அதுதான் பெருமை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 10வது படிச்சிருக்கேன்னு சொல்றதுனால அதனால எதுவும் பெருமை இல்லை, ஆனா அவன் வந்து ஒன்னும் படிக்கல, நான் 10வது படிச்சிருக்கேன். இது வந்து என்ன, இது வந்து பெருமையோட குணம். இந்த மற்றவங்களை வந்து தாழ்வா கருதுவது இதுவும் வந்து பெருமை. இந்த அம்சத்தை குறிச்சு வந்து 7வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இது வந்து இப்லீஸ் செஞ்சதை பத்தி அல்லாஹ் சொல்றான். قال ما منعك ألا تسجد إذ أمرتك, நான் உன்னை சஸ்தா செய்ய கட்டளை இட்ட பிறகு உன்னை சஸ்தா செய்ய விடாமல் தடுத்தது எது? அல்லாஹ் கேக்குறான். உன்னை வந்து எது தடுத்துச்சுன்னு அல்லாஹ் கேக்குறான். அப்ப அவன் சொல்றான் பாருங்க, قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين, அவனை விட நான் சிறந்தவன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் என்ன சொன்னா, பெருமை அடிச்சு சொன்னான், அவனை விட நான் சிறந்தவன், என்னை நீ நெருப்புல படைச்சாய், அவனை மண்ணுல படைச்சாய் சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்றான். சோ அவன் வெறும் வந்து நெருப்புல படைச்சான்னு சொல்றதுனால அவனுக்கு அது வந்து பெருமையா இருந்திருக்காது. அவன் என்ன சொன்னான், அவனை விட நான் சிறந்தவன் சொன்னான். இதுதான் வந்து முக்கியமானது, இதுதான் வந்து பெருமையுடையது. அவன் வந்து அவனை சிறந்தவனா நினைச்சு ஆதம் நபி வந்து தாழ்வா கருந்து அவங்க மண்ணுல படைச்சேன்னு சொல்லி சொன்னான். இதுதான் வந்து பெருமையோட குணம். வந்து தன்னை வந்து ஆதம் நபியுடன் ஒப்பிட்டான். அவன் வந்து என்ன சொன்னான், நெருப்பு தான் சிறந்தது, மண்ணு வந்து தாழ்வானதுன்னு அவன் ஒப்பிட்டு அவன் கம்பேர் பண்ணான். அதனால வந்து அவன் வந்து பெருமை கொண்டான். அதனால அவனுக்கு வந்து அழிவுக்கு ஆளானான். அவன் வந்து அல்லாஹ்வுடைய கோபம் வந்து பெறக்கூடியவனா அவன் ஆயிட்டான். இப்போ பெருமையில வந்து இன்னொரு அம்சம் இருக்கு. அது என்னன்னா, உண்மை ஒண்ணு இருக்கும், உண்மையை விட நான் தான் பெருசுன்னு நினைப்பாங்க, என்கிட்ட இருக்கிறதுதான் சத்தியம் நினைப்பாங்க. இப்போ வந்து இதை குறிச்சுதான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. பெருமையோட இலக்கணமாக அவர் வந்து 2 விஷயத்த வந்து சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, உண்மையை வந்து அவங்க வந்து மறுப்பாங்க, மக்களை வந்து இழிவாக கருதுவாங்க, என்னை விட உண்மை வந்து பெருசு இல்லைன்னு நினைப்பாங்க, என்கிட்டதான் நான் தான் சரின்னு நினைப்பாங்க. சோ இதுவும் வந்து ஒரு குணம், பெருமை இது. இப்போ இதை குறிச்சுதான் வந்து வரலாற்று செய்திகள் நிறைய விஷயம் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நிறைய வரலாறுகள் இந்த மாதிரி பெருமை அடிச்சவங்க எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணான்னு கூட சொல்லியிருக்கான். அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய எல்லாம் வந்து எதை கொண்டு பெருமை கொண்டாங்களோ அது வந்து அவங்கள அழிவுக்கு தான் தள்ளப்பட்டது. ஒருத்தவங்க வந்து ஒரு விதமா பெருமை கொண்டாங்க. சில பேர் வந்து அவங்க அறிவுனால பெருமை கொண்டாங்க, சில பேர் அவங்க உடல் ஆற்றல்னால பெருமை கொண்டாங்க, சில பேர் வந்து அவங்க கொடுத்துருக்க சொத்து செல்வாக்கு எல்லாத்தினால பெருமை கொண்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து காரூனுடைய வரலாறு. அவன் யாருன்னா, மூசா நபி காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய செல்வந்தன். அவனுக்கு வந்து ஏராளமான சொத்து வந்து அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவனுடைய சொத்து பத்து எவ்வளவு இருந்ததுன்னா, அதோடைய சாவிகளை வந்து அந்த சொத்து பத்தோடைய சாவியை சுமக்கிறது வந்து பலமான ஆட்கள்னால கூட முடியாதான். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு சொத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க, அது அவன் எவ்வளவு பிரம்மாண்டமா வாழ்ந்திருப்பான்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணானா, அவனை நோக்கி வந்து மக்கள் வந்து சொன்னாங்க, உன்னை வந்து அல்லாஹ் வந்து இந்த செல்வத்தெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கான், அதனால நீ வந்து பிறருக்கு வந்து உதவி செய்யு, அதனால பெருமை அடிக்காதுன்னு வந்து மக்கள் வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து அவன் என்ன சொன்னான்னு பாருங்க. இது வந்து 28வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், قال إنما أوتيته على علم عندي, எனக்கு இதெல்லாம் என் அறிவாலேயே கிடைச்சது. அவன் என்ன நினைச்சான், இந்த சொத்து செல்வாக்கு எல்லாம் என்னுடைய அறிவுனால கிடைச்சதுன்னு நினைச்சான்.
அவன் என்ன நினைச்சானா, நான் வந்து இந்த பணத்தை வந்து ஒழுங்கா முதலீடு பண்ணேன், நான் வந்து ஒழுங்கா செலவு பண்ணேன், நான் வந்து சம்பாதிச்சேன், என்னுடைய அறிவுனாலதான் நினைச்சு அவன் நினைச்சான். இப்போ வந்து உண்மை எதா இருந்தது, இது வந்து அல்லாஹ் கொடுத்தான்னு அவன் வந்து மறுத்தான். இப்போ நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம், இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பேர் படிக்காதவங்க இருக்காங்க, ஆனா அவங்க செல்வந்தர்களா இருக்காங்க. அவங்க கீழே வந்து படிச்சவங்க வந்து வேலை பார்க்கக்கூடியவங்களா நம்ம பாக்குறோம். இது வந்து எப்படி சாத்தியம், இது வந்து அல்லாஹ்வுடைய அருள்னால மட்டும்தான் வந்து இது சாத்தியம்னு அங்க வந்து அல்லாஹ் காட்டுறான். அடுத்து வந்து நம்ம வந்து ஆது சமூகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆது சமூகம் யாருன்னா, அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து உடல் ஆற்றல் வந்து கொடுத்துருந்தான். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க அந்த உடல் ஆற்றலை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்களா, மலைகளை வந்து குடைந்து அவங்க வீடுகளை வந்து அமைச்சாங்க. இதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப பெருமிதம் கொண்டாங்க. அவங்கதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா. இப்போ இது வந்து இந்த காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து மலைகளை வந்து குடையிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய என்ன சொல்றது சாதனங்கள் இருக்கு, நிறைய மெஷின்ஸ் இருக்கு, நம்ம வந்து ஈஸியா குடைஞ்சிடலாம். அந்த காலத்துல அவங்க வந்து வெறும் அவங்க பலத்தினால மட்டும்தான் இது வந்து சாத்தியமா இருந்தது. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து குரான்ல வந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 41வது அத்தியாயம் 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஆது கூட்டம் பூமியிலே நியாயமின்றி பெருமை அடிச்சாங்க. எங்களை விட ஆற்றல் புரிஞ்சவங்க யாருன்னு கேட்டாங்க, எங்களை விட பலசாலி யாருன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து அதை மறுக்கல. அல்லாஹ் வந்து எப்படி பதில் சொல்றான் பாருங்க. ஏன்னா அவங்கதான் வந்து ஆற்றல் புரிஞ்சவங்களா இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான் பாருங்க. அவலம் யரோ அன்னல்லாஹல்லதி خلقهم هو أشد منهم قوة. அவங்க வந்து பார்க்கலையா, அவங்களுக்கு தெரியலையா, அவங்களை விட எல்லாம் படைத்த அல்லாஹ் ஆற்றல் உடையவன்னு தெரியலையான்னு அல்லாஹ் கேட்கலாம். சோ வந்து அல்லாஹ் வந்து அவங்கள மறுக்காம, ஏன்னா அவங்கதான் பலம் புரிஞ்சவங்களா இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் வந்து யாரை கொண்டு வந்து நிறுத்துறான், அவனை கொண்டு வந்து நிறுத்துறான். அவன் என்ன சொல்றான், பாக்கலையா அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரியவன், எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், இந்த வானம் பூமி எல்லாம் படைச்சிருக்கான், அப்ப அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும், அதை வந்து அவங்க சிந்திக்கலையான்னு அல்லாஹ் வந்து இங்க கேட்கிறான். சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பெருமை கொண்டாங்க, உண்மையை வந்து மறுத்தாங்க. அல்லாஹ் தான் பெரியவன்னு மறுத்துட்டு அவங்கள வந்து அவங்க பெருமிதமா நினைச்சாங்க. இது அல்லாஹ் கொடுத்ததை வந்து மறுத்துட்டாங்க. சோ வந்து அவங்க என்ன ஆனாங்க, அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அழிவுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. அவங்க வந்து பெரும் காற்றை கொண்டு அல்லாஹ் வந்து அவங்களை அழிச்சான். இது வந்து வரலாற்று நம்மளுக்கு சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம கிட்ட ஏன் சொல்றான்னா, நம்ம கிட்ட இந்த குணம் வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரிமைண்ட் பண்றான். இன்னொரு வரலாற்று வந்து நம்ம பார்க்க போறோம், செல்வத்தை குறிச்சு பெருமை அடைச்சவனை பத்தி. இது வந்து சூரத்துல் கஹாஃப்ல வந்து அல்லாஹ் சொல்றான், 2 நண்பர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து அல்லாஹ் வந்து நிறைய செல்வம் கொடுத்திருந்தான். அவனுக்கு வந்து நிறைய தோட்டங்கள், நிறைய பணபலம், ஆட்கள் பலம் எல்லாம் கொடுத்திருந்தான். அப்ப என்ன பண்ணா, அவனுடைய இன்னொரு நண்பனை பார்த்து இழிவா கருதி அவனை வந்து ரொம்ப கேவலமா பேசினான். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த பெருமை கொண்டதுனால அவன் தோட்டம் எல்லாம் அழிக்கப்பட்டது. அவன் வந்து வருந்த ஆரம்பிச்சிட்டான், ஐயோ நான் இனே வச்சிருக்க கூடாது, இப்படி எனக்கு அழிவுக்கு ஆயிட்டேனேன்னு சொல்லி அவன் வருந்த ஆரம்பிச்சிட்டான். சோ இதுல இருந்து நம்ம வந்து நிறைய வரலாற்று செய்திகள், இப்ப நம்ம ஃபிரௌனை பாக்குறோம். அவன் என்ன பண்ணான், அவன் வந்து பெருமை கொண்டான், என் கீழே வந்து நைல் நதி வந்து ஓடுதுன்னு அவன் வந்து பெருமை கொண்டான். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான், அதே நைல் நதியில அவனை வந்து மூழ்கடிக்க வச்சான். சோ இதுவெல்லாம் திரும்ப திரும்ப அல்லாஹ் ஏன் சொல்றானா, பெருமை கொண்டா அழிவுக்கு தான் ஆளாவும் சொல்லி அல்லாஹ் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வலியுறுத்தி காட்டுறான். நிறைய பேர் வந்து நிறைய விதமா பெருமை கொள்வாங்க. சில பேர் வந்து அவங்க அறிவுனால, சில பேர் அவங்க அழகுனால, சில பேர் அவங்க பொருளாதாரத்தினால, சில பேர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பண பலத்தினால, சில பேர் வந்து அவங்களுக்கு சிந்தனை கொடுத்துருப்பாங்க, சில பேர் பேச்சு திறமை கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து நிறைய இருக்கும், அல்லாஹ் மேல இருக்கிற தக்குவா நாலேஜ் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து கொண்டு அவங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா பெருமை கொள்வாங்க. நம்ம வந்து என்ன சிந்திக்கணும், இது வந்து இது அல்லாஹ் கொடுத்துருக்க நியாமத், இது வந்து எனக்குரியது இல்லை, இதுக்கு வந்து நான் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். மாறாக நம்ம பெருமை கொண்டா என்ன ஆயிடும், நம்ம வந்து அழிவுக்கு தான் தள்ளப்படுவோம். ஏன்னா இது வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த வரலாற்று செய்திகள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எங்கேயாவது நம்ம பொருத்தமா இருக்கா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம பண்றோமா, நம்ம யோசிச்சு பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணும். இந்த குணம் வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து எப்படியாவது இந்த ஷைத்தான் வந்து இந்த குணத்தை வந்து நமக்குள்ள நுழைக்க பார்ப்பான். ஏன்னா அவன் வந்து அல்லாஹ்க்கு மாறு செஞ்சதே வந்து இந்த
பெருமையினால் தான். இந்த குணம் தான் பிரதானமா மக்களை வந்து வழி கெடுக்கிறதே. இந்த குணத்தினாலதான் அதிகமா வழி கெடுப்பான் மக்களை. சோ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த குணம் நம்ம கிட்ட இல்லைன்னா வந்து நம்ம வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அப்படி இந்த குணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிந்திக்கணும், இது வந்து இந்த ஆற்றல் எல்லாம் என்னோடது இல்ல, இது வந்து அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான். சோ அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்துறோமோ, அல்லாஹ் தான் புகழுக்குரியவன், இந்த பெருமை எல்லாம் அல்லாஹ்க்கு தான் சொல்லி நம்ம சிந்திச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு இந்த பாவத்துல இருந்து நம்ம வந்து மீளக்கூடியவங்களா நம்ம ஆகணும் இன்ஷா அல்லாஹ்.